தாய்மானவன் ஒரு தெளிவுக்காக கேட்குறேன். இப்போ 39 பேர் பலியாகி இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது எத்தனை பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள், அவர்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது, அதை பற்றி மருத்துவமனை நிர்வாகம் தரப்பிலிருந்து ஏதாவது விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கா அண்மையில்? தற்போது மருத்துவமனை நிர்வாகத்தின் தரப்பில் பார்த்தோம் என்றால் 111 பேர் மருத்துவ சிகிச்சையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மற்றும் 55 பேருக்கு மேல் சிகிச்சையில் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே நலமோடு இருக்கிறார்கள். ஒரே ஒருவர் மட்டுமே அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல்கள் இருக்கிறது. மருத்துவ சிகிச்சையில் இருப்பவர்களுடைய நிலவரம் இவ்வாறாக இருக்கிறது. உயிரிழப்பை பொறுத்த மட்டில் 39 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. குழந்தைகள் ஏராளமானோர் உயிரிழந்திருக்கிறாங்க. பெற்றோர் கதறி அழுகிறார்கள். என்ன செய்வதென்றே புரியாமல் கதறி அழக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடிந்தது. கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, தனியார் மருத்துவமனைகள் 3 தனியார் மருத்துவமனைகள் என மொத்தமாக 61 பேர் சிகிச்சையில் தற்போது இருந்து வராங்க. மீதம் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு விட்டதாக தகவல்கள் இருக்கிறது. மொத்தமாக 111 பேர் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அதில் 61 பேர் தற்போது சிகிச்சையை தொடர்வதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. 39 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. கரூர் மாவட்டத்தில் 28 பேர், அதே போல் அண்டை மாவட்டங்களாக இருக்கக்கூடிய ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் தலா 2, சேலத்தில் 1 என உயிரிழப்பு என்பது பதிவாகி இருக்கிறது. நேற்று இரவு பல உறவினர்கள் நம்மிடையே கருத்துக்களை தெரிவித்திருந்தாங்க. உயிரிழந்த பலருக்கும் பலவிதமான குடும்ப சூழல், அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பலவிதமான கனவுகளை கொண்டிருந்தாங்க. குறிப்பாக மருமகனை இழந்த ஒரு நபர் நம்மகிட்ட பேசியிருந்தாங்க. 6 மாதம் எனது மகள் கன்சீவாக இருக்கிறாங்க. மருமகனை இழந்துட்டு நான் ரொம்ப பரிதவிக்கிறேன். அவங்களுக்கு நான் எப்படி பதில் சொல்ல போகிறேனே தெரில அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கருத்துக்களை முன்வச்சிருந்தாங்க. பலர் வீடுகளுக்கே தெரியாமல் விஜயை பார்க்கணும் அப்படின்றதுக்காகலாம் வந்திருந்தாங்க. வந்தவங்களை சில பேர் நண்பர்களை உயிரிழந்துட்டாங்க, நான் எப்படி அவங்க வீட்டுக்கு தகவல் சொல்ல போகிறேனே தெரில அப்படின்னு பரிதாபகரமாக அங்கே என்ன சொல்வதென்று தெரியாமல் திகைத்து நின்ற காட்சிகளை மன்னிக்கவும் என்ன சொல்வதென்று தெரியாமல் நின்ற காட்சிகளை பார்க்க முடிந்தது. ஒரு அசாதாரண சூழல் நேற்று இரவு ஏற்பட்டிருந்தது. தற்போது சூழல் மெல்ல மெல்ல தணிந்தாலும் அந்த அசாதாரண சூழலால் ஏற்பட்டிருந்த கோர சம்பவம் என்பது மிகப்பெரியதாக மாறியிருக்கிறது. 31 பேர் உயிரிழப்பு என்பது எண்ணிக்கையில் எப்படியாக சொல்வதென்றே தெரியவில்லை. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கண்ணீர் மல்க வேதனையை வெளிப்படுத்துகிறாங்க, கதறுகிறார்கள். பெண்கள் கதறுகிறார்கள். குழந்தையை பறிகொடுத்து விட்டு உடல்களை வாங்குவதற்காக தொடர்ச்சியாக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்போது உடல் ஒப்படைக்கப்படும், சொந்த ஊருக்கு எப்போது எடுத்து செல்வோம் என்று. வாகனங்கள் போதவில்லை, அமரர் ஊர்தி வாகனங்கள் போதவில்லை. இரவோடு இரவாக அண்டை மாவட்டங்களிலிருந்து வரவழைக்கப்பட்டு தற்போது அமரர் ஊர்திகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் சிகிச்சைகள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. நல்வாய்ப்பாக 50க்கும் மேற்பட்டோர் நலமோடு இருப்பதாக தகவல். அவர்கள் முழுமையாக மீண்டு அவர்கள் இல்லத்திற்கு திரும்ப வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பும் கூட. தாய்மானவன், அமைச்சர் பெருமக்கள் அதே மாதிரி அரசு தரப்பில் இருந்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்கான பணிகள் நடந்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அது இல்லாமல் வேறு யாரேனும் முக்கிய பிரமுகர்கள் இதுவரையும் பாதிக்கப்பட்டவங்களை பார்க்க வந்திருக்காங்களா? குறிப்பாக தாவேக்க தரப்பில் இருந்து யாராச்சும் பிரமுகர்கள் அங்கே வந்திருக்கிறாங்களா மருத்துவமனைக்கு? தாவேக்கா நிர்வாகிகளை பொறுத்த மட்டில் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்ட நபர்களை அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகளை நேற்று நள்ளிரவு முதலே செஞ்சிருந்தாங்க. அவர்களுக்கும் கூட ஒரு மிகப்பெரிய வருத்தம். தன்னுடைய கட்சித் தலைவர் கரூருக்கு, அவர்களது ஊருக்கு வருகை தந்தபோது இது போன்ற ஒரு சோக சம்பவம் நடந்துவிட்டதே என்ற ஒரு வெளிப்பாடில் நேற்று இரவு நிர்வாகிகள் பலருமே கண்ணீர் மல்க வேதனையோடு அங்கு மருத்துவமனை வளாகத்தில் காத்திருந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிந்தது. அதே போல் அரசியல் கட்சி தலைவர்களை பொறுத்த மட்டில் அரசு சார்பில் தொடர்ச்சியாக அமைச்சர்கள் வருகை தந்தாங்க. முதலமைச்சர் வருகை தந்திருந்தார். நிர்வாக ரீதியிலான எடுக்க வேண்டிய நடவடிக்கையை துரிதப்படுத்துமாறு தெரிவித்திருந்தார். குறிப்பாக
அமைச்சர்கள் மா சுப்பிரமணியம், அன்பில்மிகு, சக்கரபாணி, சிவசங்கர், பெரிய கருப்பன் மற்றும் கரூர் மாவட்ட செயலாளராகவும் முன்னாள் அமைச்சராகவும் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி என அடுத்தடுத்து திமுகவை சார்ந்த பலர் இங்கே வருகை தந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி தருவதற்கு நிர்வாக ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கு வலியுறுத்தியிருந்தாங்க. இரவோடு இரவாக முதலமைச்சர் புறப்பட்டு இங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து விட்டு சென்றிருக்கிறார். இப்படியான சூழலில் தான் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் இன்னும் சில மணி நிமிடங்களில் வருகை தர இருப்பதாக தகவல்கள் என்பது இருக்கின்றன. இப்படியாக அனைத்து கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள், தலைவர்கள் ஒரு புறம் வராங்க, அவர்களுடைய ஆறுதல்களை வெளிப்படுத்துகிறாங்க. எவ்வளவுதான் ஆறுதல் கூறினாலும் இழப்பு என்பது என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. மிகப்பெரிய இழப்பு பாதிக்கப்பட்டவர்களுக்கு. குழந்தையை இழந்துவிட்டு, சகோதரரை இழந்துவிட்டு என பாதிக்கப்பட்ட மக்கள் தற்போது அமரர் அறை வாயிலில் உடல்களை வாங்குவதற்காக காத்திருக்கக்கூடிய அவல நிலையை தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. ரைட், நன்றி தாயுமானவன். களத்திலிருந்து விரிவான தகவல்களை பதிவு செஞ்சமைக்கு. நேர்களே, நேற்று காலை வேளையில் இதே கரூரில் ஒரு கொண்டாட்டமான மனநிலை தொடங்கி இருந்தது. நேரம் போக போக காட்சிகள் எப்படி மாறிக்கிட்டே இருந்ததுன்றதையும் நம்ம நேரலையில் பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம். கட்டுக்கடங்காத கூட்டம், மக்களின் பெரும் அலை, இப்படியெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கும்போதே நிலைமை அங்கு தலைகீழாக மாற தொடங்கியதையும் நம்மால் பார்க்க முடிந்தது. இன்று அதனுடைய தாக்கத்தை இன்று காலை பொழுதில், விடியற் காலையில் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே கூட்டம் நடந்த இடமும் சரி, அங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையிலும் சரி, அதனுடைய தாக்கத்தை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பாதிக்கப்பட்டவர்கள் கண்ணீர் கடலில் ஆழ்ந்திருக்கின்றனர். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது, சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. சில இடங்களில் பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால், இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.